ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில். நம்ம எல்லாருக்குமே முடி நல்லா ஷைனிங்காக, கருப்பாக, நீளமாக, அடர்த்தியாக, பொடுகெல்லாம் இல்லாமல், இளநரை வராமல், முடி கொட்டாமல் அழகாக அதை வச்சுக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு ஹெல்தி ஹேர் இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. அதுக்கு இப்போ நல்ல ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில், நல்லா சத்தான ஒரு ஹேர் ஆயில், நம்ம முடியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்னா, எங்கள் பொண்ணோட ஹேரில், என் தங்கச்சி பொண்ணு சாதனாவோட ஹேரில் இப்போ அதை நான் அந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த எண்ணெய் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி நம்ம ஒரு ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1-2 மணி நேரம், 1 to 2 hours நல்லா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹேர் பாத் எடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், இளநரை இருக்காது, முடி கொட்டாது. ஸோ அந்த நல்ல ஹெல்த்தியான அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே எங்கள் தோட்டத்தோட வீடியோவில் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எங்கள் தோட்டத்துலேருந்து நான் பறித்து எடுத்துக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வச்சு நல்ல ஒரு ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தேவையான பொருட்கள், இது 2 லிட்டர் எண்ணெய்க்கு தேவையான பொருட்கள், 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் சேர்த்தக்கூடிய அளவான பொருட்கள். இது எங்கள் மொத்த ஃபேமிலி, எங்கள் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து இப்போ செய்கிறோம். இப்போ ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இது ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது செம்பருத்தி பூக்கள். இது காஞ்ச செம்பருத்தி பூக்கள். இது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், இல்லை நம்மளே பூக்களை பொறிச்சு காய வச்சுக்கலாம். இது ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன். இது நான் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினேன். இது கரிசலாங்கண்ணி பொடி. இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொறிச்சோ அரைச்சிக்கலாம். இது ஒரு நல்ல ஹேர் இளநரையெல்லாம் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 25, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இது முடி கொட்டுறதை நிறுத்தி நல்லா முடி வளர்றதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதாவது ஒரு 15 நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்ல ஒரு டானிக்காக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. அடுத்தது இது வேப்பிலை. இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு எப்படி பேனெல்லாம் வந்துடும். ஸோ அந்த பேனு, பொடுகு, அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்திக்கிட்டுறது ரொம்ப நல்லது. இது மருதாணி. இது 4 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுவும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது அந்த செம்பருத்தி பூக்கள், கொஞ்சமாக 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். ஏன் 2 ஸ்பூன் மட்டும்னா, அது நம்ம ஒவ்வொருத்தரும் நைட்டே தலைக்கு ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையிலமும் ஹேர் பாத் எடுப்பாங்க. அப்போ வெந்தயம் நிறையா சேர்த்துனா சளி பிடிக்கும், சைனஸ் இருக்கவங்களுக்கு தலைவலி வரும். ஸோ அதனால் வெந்தயம் அளவாக இருந்தால் போதும். அதனால் வெந்தயம், அப்புறம் கரிசலாங்கண்ணி பொடியும் சேர்த்து அரைச்சாச்சு, பொடிச்சாச்சு. இப்போ நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ அதான் அரைச்சதுக்கப்புறம் அந்த மருதாணி இலைகளையும் சேர்த்து அரைச்சிடலாம். நிறையா இருக்குது. ஸோ 2 செட்டாக போட்டு அரைச்செடுத்து நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மருதாணி இலை, இந்த கருவேப்பிலை எல்லாம் அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா தான் அரைப்படும். பட் ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கிட்டால் தான் நல்லது. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல், அதெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகி எவாப்ரேட் ஆகி ஆவியாக போனதுக்கப்புறம் தான் இந்த இதில் இருக்கிற அந்த சாரெல்லாம் இறங்கி அதோட அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது தான் பெட்டர் அரைக்கும் போது. இப்போ நான் 2 லிட்டர் எண்ணெய் பேனில் ஊற்றிக்கிறேன். இது நல்ல மரச்செக்கு எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்படி வாங்கிட்டால் தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாகவும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம சூடாக்கிக்கிறது நல்லது. ஒரு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச பொருட்களை எல்லாம் அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாம்.
ஏன்னா கொதிக்கும்போது நம்மளால் போட முடியாது. அதை நல்லா கலக்கி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு அப்படியே அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த சுத்தமாக அந்த தண்ணி எல்லாம் இல்லாமல் அது நல்லா காஞ்சி இந்த எசன்ஸு இந்த நம்ம போட்ட பொருட்களோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த எண்ணெயோட கலரே அப்படியே டார்க் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சணும். அந்த அரைச்ச பொருட்களோட ஈரத்தன்மை அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோம். ஸோ அதெல்லாம் சேர்க்கும்போது இப்படி வந்து பபிள்ஸோட நல்ல சத்தத்தோடு கொதிக்கும். நம்ம வந்து சுத்தமாக அந்த சத்தம் தீர்ந்து அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த எசன்ஸ் எல்லாம் அந்த போட்ட பொருட்களோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்ந்து கலர் மாதிரி இப்படி 1-2 அரைப்படாததெல்லாம் இப்படி ஃப்ரை ஆகி மேலே முதக்கிறப்ப நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஆறக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தமான துணியை வச்சு இந்த எண்ணெயை வடித்து எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அது எப்படி வடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 5-6 மணி நேரம் அந்த எண்ணெய் வந்து ஆறிடுச்சு. ஒரு துணியை வந்து நல்லா இப்படி சுற்றி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சுற்றி வச்சிடுறோம். அப்புறம் துணி வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு, அது நம்ம எண்ணெய் ஊற்றும்போது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறோ ஒரு நாடாவோ எடுத்து இப்படி நல்லா டைட்டாக அந்த பாத்திரத்தை மேலே சுற்றி கட்டி விட்டுட்டோம்னா அது நழுவாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சுத்தமாக ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா டார்க் க்ரீன் கலராக அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி எண்ணெயோட கலரே நல்லா டார்க்காக இருக்குது. இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா அந்த மெலிசான துணி மேலே ஊற்றும்போது நல்ல எண்ணெய் கீழே வடிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக திக்காக டார்க் கலரில் எண்ணெய் வந்து வடிஞ்சிருச்சு. இதை நல்லா மேலே தூக்கி மூட்டை மாதிரி கட்டி அப்படியே விட்டுட்டோம்னா எண்ணெய் மட்டும் அழகாக பிரிஞ்சு வடிஞ்சு வந்துடும். அந்த போட்ட பொருட்களெல்லாம் அந்த துணியில் தங்கிடும். ஸோ நம்மளுக்கு அந்த போட்ட மூலிகைகள் அந்த இலைகள் அதோட எசன்ஸோடு சேர்த்து நல்ல தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, டார்க்காக. நம்ம வந்து இதிலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஹோம்மேட் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத வந்து இப்போ பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் வந்து எண்ணெய் வடிகிறதுக்கு இருக்குது. ஸோ 2 லிட்டர் எண்ணெயை நல்லா அந்த பொருட்களெல்லாம் போட்டு ஜஸ்ட் 9 பொருட்கள் போட்டிருக்கிறேன். அது வந்து நல்லா இப்போ காய்ச்சி நல்லா சூப்பரான ஹெல்தி ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் ரெடி. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.